ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஃபேவரட் டே டெஸ்டோட 8 எபிசோடு இருக்கும். இதுக்கு முன்னாடி மற்ற எபிசோட பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுக்க கீழே செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் கேட்கவே கேட்டேன், பண்றது உங்க விருப்பம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம டியூக் கேட்கறாரு, அம்மா இப்போ எதுக்காக இந்த விஷயம் நீங்க பண்ணீங்க? அதுக்கு அரசனா நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே. ஒருவேளை உன்னோட ப்ரீசியஸான அந்த பிரின்சஸை நான் சமைக்க சொன்னேன், அதாவது நீ இப்போ எங்கிட்ட கேட்கறியா? இல்ல நாங்க அவ்வளோ க்ளோஸ் தான் இல்ல, நீங்க ஒரு விஷயத்த காரணம் இல்லாம செய்ய மாட்டீங்களே, அதான் நான் கேட்கறேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சுவைக்க முடியாத ஒரு டியூக்கோ, சமைக்கிற தவிர வேற எந்த ஒரு விஷயம் தெரியாத ஒரு பிரின்சஸோ இதுக்காக ஒன்னா இங்க வந்திருக்கீங்க. வேற ஒன்றும் அவ எனக்கு சமைக்க வந்திருக்கிறா. அப்பனா உன்னால அவ சமையல சுவைக்க முடியுதா? ஓ, இந்த காரணத்துக்காக கடைசியா உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நீ கொஞ்சம் ரொம்ப மெலிஞ்சிருந்தேன். இப்பதான் உண்மையான டியூக் மாதிரி நீ இருக்கிற கம்பீரமா. இதெல்லாம் பேச நம்ம அரசன் ஃபைனலா என்ன சொல்றாருன்னா, நான் ஆல்ரெடி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த காரணத்துக்காக இந்த கடைசி பிரின்சஸை நீ தாராளமா கூட்டிட்டு போகலாம். இது கேட்ட டியூக்கும் டைம் சொல்லாதுன்னு சொல்ல, ஆனா நம்ம கிங் இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த இடத்துக்கு நீ அவளை அடிக்கடி கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இது கேட்டு டியூக் ஷாக்கோட, அரசே ரொம்ப ஆபத்தான விஷயம். இது கேட்ட அரசோட சிரிச்சுக்கிட்டே, இப்ப நீ எங்கிட்ட என்ன சொன்ன? ஆபத்தான விஷயம்? அப்பனா நீ என்ன சொல்ல வேற? அந்த சாவத்துக்கும் அந்த பிரின்சஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்ம அரசர் கேட்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு சண்டைங்க வருது. இவன் டியூக் பத்தியோ டியூக் சாவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற உன்னை ஆச்சரியப்படிக்கல. மீ லுவானை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிற இங்க ஆச்சரியமா இருக்கு. அவ சமையல் திறமையில இருந்து அவ சூனியக்காமையா இருப்பாலும் சண்டைங்க வரைக்கும் அரசருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. லுவானை பத்தி பேசிட்டு இருக்க, ஆனா நம்ம தலைவி என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுக்கா. எனக்கு லுவானை நினைச்சு சிரிக்குதா இல்ல அழுகுதான்னு தெரியல. நான் என்ன பண்றது, இங்க நான் ஆசைப்பட்ட சமைக்க வந்தேன். அந்த ஆளா சும்மா இருக்காம நீ நல்லா சமைப்பேன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்காக ஏதாவது சமைக்கிறீங்களா? இப்போ இது கேட்டு லுவானா என்னன்னு கேட்க, அதே மாதிரி நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா இங்க ஒரு பேச்சும் மீறன்னு சொல்லி அந்த இடத்துலயும் என் தலையை விட்டுடுவாங்க. போன ஜமயத்துல நான் என்ன தப்பு பண்ணது இல்லை, எல்லாரும் என் தலை மேலேயே குடியாக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சமைக்கிற பொருள் நினைச்சு கவலையே, ஏன்னா எதிர்பார்த்தவே தான் அதிகமான பொருட்கள் இங்க இருக்குது. இந்த விஷயத்துல வச்சு அவருக்கு சூப்பரா நான் சமைக்க முடியும். என்னதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உணவும் அவர் சாப்பிட்டுண்டா கூட, நான் இப்போ சமைக்க மாதிரியான ஒரு விஷயத்த அவர் கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டாரு. என்ன லீஜியனுக்கு மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும், ஏன்னா டெய்லி நான் இந்த மாதிரி விஷயம் அவருக்கு சமைச்சு கொடுக்குறேன். எதுவானாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு கை பார்ப்போம். முதல் மீத்து தேவையான அளவுல முதல் வெட்டி கொஞ்சம் உப்பு மிளகா பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அடுத்த என்ன ரெடி பண்ணணும்? மாவு, தண்ணி, பீரு, கொஞ்சம் இதெல்லாம் ஒன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நம்ம ரெடி பண்ண மீட் ஊற வரைக்கும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வெட்டி வச்சிடலாம் அந்த கேப்ல. அதுக்கப்புறம் ஒரு சட்டி எடுத்து எண்ணெயை சூடு பண்ணி எலுமிச்சை சக்கரை எல்லாம் சேர்த்து சூடு பண்ணி வைப்போம். இப்ப ரெடி பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஆற வைக்கட்டும். இப்ப அடுத்த என்ன பண்ணணும்னா, ரெடி பண்ண இந்த மீட்டை இந்த மாவு மேல முன்னாடி பின்னாடி ரெண்டு பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் எண்ணெயில பொரிக்க வைக்கணும். மீடியமா கொஞ்சம் பொரிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு 2 நாள் மூலம் இதே மாதிரி பொரிக்கணும். இப்படி 2 வாட்டி பொரிச்சிட்டோம்னா இது ரெடி ஆயிடும். இனிப்பு புடிப்பு முறுமுறுப்பான பீஃப் ரெடி. நம்ம தலைவி டேஸ்ட் பாக்குறா, வாவ் வேற லெவல் இருக்குது. என்ன கொஞ்சம் டேஸ்ட்ல வெறும் 2% கம்மியா இருக்குது. ஆனா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ லோவானா எடுத்து வச்சிருக்கா. நம்ம டியூக்கு மலமாய் கூச்சு வைக்க, நம்ம ஒரு பேரரசுக்கு நார்மலாக எடுத்து வைக்க, இது எல்லாம் அடிக்க முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ எல்லா வேலையும் முடிஞ்சது. நம்ம லோவானாவும் அவங்கள பார்த்து எனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணது ரொம்ப அளவு போக உங்களுக்கு கேட்காம உங்க சமையல் கத்தை யூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா அப்புறமா நான் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்து போயிடுறேன். சரி எல்லா வேலையும் முடிச்சிரு, அப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, இதுதான் கேட்டு அவங்களும் நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கலையே, நீ ஏன் இப்ப சொல்றேன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோட அப்படியே சாப்பாடு எடுத்துக்கிட்டு பேரரசரை பார்க்க போறாங்க. அவங்கள பார்த்து பேரரசரும், நான் நினைச்சத விட நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க, அதுக்கு நம்ம லோவானாவும் இது செய்யறதுக்கு அவ்வளவு நேரம் தான் ஆகாது. அது போக மற்ற செஃப்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நான் சீக்கிரமே முடிச்சிட்டேன். அது இல்லாம இந்த சாப்பாடு சூறு 6க்கு மேலே சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு போறேன். அப்பதான் லோவானா தட்டுமான விஷயத்தை கவனிக்கிறா. என்னன்னா பேரரசு சாப்பாடு நம்ம டியூக்கோ சாப்பாடு பேரரசரும் மாத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா நம்ம டியூக் எவ்வளவு சாப்பிடறோம் நமக்கு நல்லா தெரியும். அதாவது லுவானா ஷாக் வரும், அட பாவீங்களா தட்டு மாட்டி வச்சிட்டீங்களா? இப்ப லுவானா மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டுக்காம நான் பேரரசு, அம்மா நீ ஏதோ ஃப்ரைடு ஃபுட்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, அதுக்கு லுவானா படுத்து தோற, இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது பேர் என்னன்னா ஸ்வீட் அண்ட் சவ போர், இல்ல பீஃப் மீட்டை எண்ணெயில பொரிச்சு வறுத்து அந்த மாதிரி செய்யறதுன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா லுவானா மனசுக்குள்ள ஐயோ டியூக்கோ சாப்பாடு இப்ப மாட்டி வச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ணணும்னு புலம்பிட்டு இருக்கேன். இது கேட்ட பேரரசரோ, ஓ இதான் இது ஒரு பேரா? இது பார்த்த பேரரசரோ, சார் லீஜியன் நீங்க இதை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, இது கேட்ட டியூக்கோ சரின்னு சொல்லிட்டு அது ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்க, இது சாப்பிட்ட நம்ம டியூக்கோ என்ன சொல்றாருன்னா, இந்த சாப்பாட்டுல பாய்சன் எதுவும் கலக்கல. இது கேட்டு லோவனாவோ அழுகிட்டே, நான் இருக்கிற பாய்சன் கலக்க போறேன். லோவனாவோ ஒரு பெருமூச்சு விட்டு, இதுக்கப்புறம் சாப்பாடை மாத்த முடியாது, டியூக்கு மறுபடியும் பொரிச்சு கொடுக்க விட வேற வழி இல்ல. நம்ம பேரரசோ இது என்னன்னு கேட்க, அதுக்கு லோவனாவோ இது ஒரு சாஸ், நீங்க இது கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்ல, சரி இது எப்படி இதை வச்சு நான் சாப்பிடுறேன்னு கேட்க, உங்களுக்கு முறுமுறுப்பா வேணும்னா இது நீங்க தொட்டு சாப்பிடலாம், இல்ல உங்களுக்கு முறுமுறுப்பு வேணாம் ஜூசியா வேணும் சொன்னா அது மேல ஊத்தி நீங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்க. இது கேட்ட பேரரசரோ அது தொட்டு சாப்பிட்டு பார்க்க, அதை சாப்பிட்ட பேரரசரோ அது அவருக்கு வேற லெவல்ல இருக்குது. நம்ம பேரரசோ லோவானாவை கூப்பிட, நம்ம லோவானா படுத்து தோற என்னன்னு கேட்க, நம்ம பேரரசோ லோவானா பத்தி இதுக்கப்புறம்
அடிக்கடி நீங்க பேலஸ்க்கு வந்துட்டு போ. நம்ம லுவானா ஷாக்கோட சரின்னு சொல்லு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. வழக்கமா ஒரு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, சமையல் பண்ணவங்க பாராட்டுவாங்க, இல்ல இதே மாதிரி சூப்பரா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் உலக வழக்கம். ஆனா இந்த கடையில மட்டும் ஒரு சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நீ டெய்லி இந்த மாதிரி தான் சமைக்கணும், இதே மாதிரி நாளைக்கு சமைக்கிறேன்னா உன் தலையை வெட்டுவேன், அடிக்கடி இங்க வந்துட்டு போ, இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணா இவ நல்ல பொண்ணா இருப்பா. லுவானா சமையல் சாப்பிட்ட எவனுமே வாயை திறந்து இந்த சாப்பாடு நல்லா இருக்குது சூப்பரா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். அவங்களுக்கு லுவானா செஞ்ச சாப்பாடு எவ்வளவுதான் பிடிச்சாலும் வாயை திறந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. பாவம் லுவானா அவ செஞ்ச சாப்பாடு அவரே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னத்த சொல்றேன்னு எனக்கும் தெரியல. சரி நம்ம கடைக்குள்ள போவோம். இப்போ நம்ம லுவானா பார்த்து பேரரசு சொல்றதை கேட்ட நம்ம டியூக்கோ நம்ம பேரரசு பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அது சரிதான் அப்படின்னு நம்ம டியூக் சொல்ல, சரி லேஜியன் இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா அவ எனக்கானவ அப்படின்னு நம்ம டியூக் சொல்ல, இது கேட்டு லுவானாவும் பேரரசரும் நம்ம டியூக்கு சொன்ன விஷயம் புரியாம பேண்ட முடிச்சிட்டு இருக்க.